புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாறு. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவர்கள் உயர்ந்த தோழர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தாரின் மீதும், நம் அனைவரும் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் என்ற ஒரு மாபெரும் அதிமித்தியான ஒரு ரஹீமியத்தான ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்பது மற்ற மதங்களை காட்டிலும், மற்ற மதங்களினுடைய விஷயத்தை தாண்டிலும் இஸ்லாம் தெளிவாக இருக்கின்றது. இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. அந்த இறைவன் கற்பனை கிடையாது. அவனுடைய இருப்புக்கு சான்றுகள் உண்டு. அவனுடைய இடத்திலிருந்து யாரும் இறக்கவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. அவன் உயர்ந்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்களை கொண்டது இஸ்லாம் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் அதனுடைய வழிபாடினுடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு இஸ்லாம். அதுல சிறு அளவு கூட இஸ்லாம் இறக்கும் ஏற்றமும் காணாமல், எது சரியோ எது தவறோ அதை இஸ்லாம் தெளிவாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிற மதங்களுடைய விஷயங்களில் ஒரு சம்பிரதாயம், ஒரு வழிபாடு என்பது உண்மைக்கு புறம்பான ரியாலிட்டிக்கு, யதார்த்தத்திற்கு மாற்றமானதாகவே இருக்கும். மாற்று கருத்து இல்லை. உண்மையிலே அது அப்படிதான். இஸ்லாமுடைய வணக்க வழிபாடு என்பது முற்றிலும் மாறுபட்டது. ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் 2 வகையான அமலியத்தை கொண்டதாக இருக்கும். 2 வகையான. ஒன்று, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமையான 5 விஷயங்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அஷ்ஷஹாதா, அல்லாஹ்வை ஈமான் கொள்ற விஷயம். அஸ்ஸலா, தொழுகையினுடைய விஷயம். அஸ்ஸகா, ஜகாத் கொடுக்கிற விஷயம். சௌமு ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய நோன்பு, ஹஜ். இந்த 5 கடமைகளாக இருக்கட்டும், கடமை அல்லாத எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், இஸ்லாமினுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் என்னுடைய சகோதரனை பார்த்து சிரிச்சாலே சதகா, இதுக்கு நன்மை உண்டு. என் சகோதரன் கஷ்டத்தில் இருக்கின்றான், அவனுடைய தோளை தழுவி அல்லாஹ் உனக்கு இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நன்மை உண்டு. என் சகோதரனை நான் கருணை பார்வையோடு பார்த்தாலே நன்மை உண்டு. காபா ஷரீஃபை அல்லாஹ்வுக்காக அந்த காபாவை நான் பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை. குர்ஆனை பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை. என் தாயை நான் அல்லாஹ்விற்காக ரசித்து பார்த்தால் நன்மை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டான். மற்ற மதங்கள்ல இது இருக்குதான் என்று சொன்னால் இல்லை. இஸ்லாம் இதிலே தெளிவாக இருக்கின்றது. ஒவ்வொரு சின்ன அமலுக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மற்ற இடத்துல ஒரு விஷயம்னா, நாம ஒரு பொருளாதார முயற்சி எடுத்து, ஒரு உடல் உழைப்பு செஞ்சு, ஒரு கூட்டத்தை கூட்டி, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செய்து, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் நடந்து போகும்போது போற வழியில ஒரு கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமா போட்டா எனக்கு நன்மை. அது ஈமான்ல ஒரு பகுதி. இந்த மாதிரி இஸ்லாத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நன்மைகளாக மாறுகின்றது. அதை தாண்டி இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்றது. ஏன்னா நம்ம ஒரு வணிகத்துல இருக்கிறோம், ஒரு வியாபாரத்துல இருக்கிறோம், இல்ல ஒரு படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்துல இருக்கின்றோம் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கு சட்டங்களை கொடுக்கின்றது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது சொன்னால், இஸ்லாம் சட்டங்களை கொண்டு எங்களை நெருக்குகின்றது. என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ப நான் என்னால ஃப்ரீடமா செய்ய முடியல, இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டத்திற்குள்ளாக நான் அப்படியே லாக் ஆகி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை அறியாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அப்படி அல்ல. ஒரு கல்வியை எப்படி படிக்கணும், ஒரு வியாபாரத்தை எப்படி செய்யணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இது செய்தால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியதால் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். இன்னொன்று, இது செய்வதற்காக நன்மையும் உண்டு.
அப்படி இருக்கும் பொழுது, மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி இருக்கும் பொழுது, இப்படி செய்ய 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 இதே மாதிரி ஒரு இஸ்லாம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வரும் பொழுது அங்க ஃபசாதுக்கானதும் காஷியத்துக்கானதும், அதாவது அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயங்களும் சரி, குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களும் சரி இருக்காது. தானாகவே அது மறைந்து விடும். அப்போ இங்க தேவை, ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், எதற்காக அதை செய்கின்றோம் என்று சொன்னால், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவுக்காக தான். இந்த எல்லா செயல்களும் கடைசியில் எங்க போகுது? யார் அதை அங்கீகரிக்க வேண்டும்? நான் என்னோட கோடி ரூபாவை அப்படியே எல்லாருக்குமே நான் சதக்கா செய்யறேன், வாங்க எல்லாரும் வாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நான் சதக்கா செய்யணும்னு விரும்புறேன், இந்தாங்க கோடி ரூபாய், ஆளுக்கு 100 ரூபாவா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பயன்? அதை யார் அங்கீகரிக்க வேண்டும்? அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக என்னுடைய சிறிய செயலிலிருந்து நான் பெரிய செயலை வரைக்கும் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெறுவேன்? அப்ப இந்த நினைவுகள், அல்லாஹ்வுடைய நினைவு என்பது ஒரு முஸ்லிம் ஆகிய நமக்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு செயலிலும் முக்கியம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு திக்ர், அந்த நினைவுகளில் சிறந்த திக்ர் எது? அஸ்ஸலா, தொழுகை. அல்லாஹ் குர்ஆனில் 60க்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் தொழுகையை பத்தி பேசுகின்றான். பேசும்பொழுது அல்லாஹ் என்ன சொல்றானா, துஸல்லி ஸலாத்தன் சொல், தொழுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. துஸல்லி வ அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நீ தொழு அப்படின்னு உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னா, இந்த ஒரு ரக்கை தொழுது நீங்க போயிடலாம், இந்த ஒரு வக்து நீங்க தொழுதுட்டு போயிடலாம். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். நான் உங்களுக்கு எப்படி தொழ சொன்னனோ, எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த இடங்களில், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களை தொழுக சொன்னனோ அந்த எல்லா இடத்திலும் நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வாத்து ஜகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். இந்த இந்த இரண்டுமே சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட இடத்துல வருது குர்ஆன்ல. ரெண்டுமே அப்படியே பிரியாம அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப தொழுகையும் சரி, ஜகாத், ஜகாத் என்பதற்கு வெறும் நம்முடைய பொருளாதாரத்துல இருந்து 2.5% வெளியாக்குறது மட்டும் ஜகாத் கிடையாது. ஜகாத்தினுக்கு 2 சில அர்த்தங்கள் உண்டு. பாதுகாத்தல் என்ற அர்த்தமும் இருக்கின்றது, வளர்க்குதல் என்ற அர்த்தமும் இருக்கின்றது. ஜகாத் இது இரண்டுமே செய்யும். பொதுவாக முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நமக்கு பொதுவாக ஜக்காத்து கணக்கு எடுக்கும் பொழுது நம்ம தங்கத்துல இருந்து தான் கணக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கே, 2.5% நான் கொடுக்கணுமே, 2.5% நான் கொடுக்கணுமே, எவ்வளவு பெரிய அமௌண்ட் வருது. ஒரு 10 சவரன் வச்சிருக்க ஆளா இருந்தாருன்னா 30,000 ரூபாய் கிட்ட ஜக்காத்து கடமை ஆகிடும். ஜக்காத்து கடமை ஆகிடும் 30,000 ரூபாய் கிட்ட கூட. அந்த 30,000 ரூபாயை பார்க்கக்கூடிய நீங்கள், போன வருடம் 7 லட்சம் ரூபாய் இருந்த உங்களுடைய தங்கம் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பு ஏறி இருக்கு. யார் ஏத்துனது? அதுல இருந்து ஒரு 30,000 ரூபாய் அல்லாஹ்வுக்காக வெளியேற்ற முடியாது. தொழுகைக்கு வருவோம். தொழுகையினுடைய விஷயம் வரும் பொழுது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து போன்ல ரீல்ஸ் பார்க்க முடியும். டீக்கடை வாசல்ல இருந்து தேவையில்லாத வெட்டி கதை 1 மணி நேரம் பேச முடியும். ட்ரம்ப் அதை செஞ்சா, மோடி இதை செஞ்சா போல, நம்ம சிஎம் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு. ஆனால் 5 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக தொழுக வரும் பொழுது நேரம் வரும். நேரம் பத்தாது. எனக்கு வேலை இருக்கின்றது, ஆபீஸ்ல மேனேஜர் திட்டுவார், நான் வேலை செய்யக்கூடிய எங்க முதலாளி என்னை திட்டுவார். யாரை ஏமாத்துகின்றோம்? யாரை நாம் ஏமாத்துகின்றோம்? அல்லாஹ்வை ஏமாத்துகின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதரை வழிமுறை ஏமாத்துகின்றோமா? நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதை நாம் நியாயம் என்று பலருக்கு மத்தியில பேசிக் கொண்டிருக்கோம். நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க அல்லாஹ்வுக்காக தொழுவுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுங்க அப்படின்னு சொன்னா, அவரு இல்லைங்க எனக்கு வேலை இருக்குங்க, நான் இந்த வேலையை முடிக்கலைன்னா உயிரே போற மாதிரி பேசுவார். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க பரவாயில்ல, உட்கார்ந்து கூட அப்படி தொழுதுருங்க, நீங்க ஜமாத்துக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, தனியா ஒரு முசல்லா போட்டு தொழுகிறனா கூட பரவாயில்ல, தொழுகையை விடாதீங்க, வக்துடைய நேரம். அப்படியே ஒழு செஞ்சுட்டு உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் குறைவா சின்ன சின்ன சூறாக்கள் வகுத்தரும், முடியவே முடியாது. ஆனால் வரும் அவர் கணக்கா தேவையில்லாத கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், கத் அஃப்லஹ முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்,
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தொழுகையை கவனம் உண்டு. அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், கடினமானது. தொழுகிறது பெருசு, அல்லாஹ் என்னை பார்க்கிறான்னு தொழுகிறது அதை விட பெரியது. இப்படி தொழுகின்றார்களோ இவர்கள் வெற்றி பெற்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை சொல்லும் பொழுது திருமதியில் இந்த ஹதீஸை நாம் ஒருவருத்தரும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு இது பெரியது, அது பெரியது, நான் இதை இழந்து விடுவேன், அதை இழந்து விடுவேன், இப்படி சொல்லக்கூடிய நம்மளுடைய நஃப்ஸுக்கு நாம் சொல்ல வேண்டும், இன் அவ்வல மா யுஹாஸிபுஹு பிஹில் அப்த், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்க போறக்கூடிய முதல் கேள்வி யௌமுல் கியாமத்தி ஸலாத், தொழுகை தான். நீ என்ன வேலை செஞ்ச, நீ எப்படி இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய மானிட்டரியான கேள்வி, அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் கேட்க போற முதல் கேள்வி ஸலாத், தொழுகை. அந்த தொழுகையுடைய நிலை சரியாக இருக்குமே ஆனால், அது சரியாக இருக்குமே ஆனால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாயிர் அமல் ஸலஹ சாயிர் அமல், எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். அதுல ஒரு மனிதருக்கு குறை இருக்குமே ஆனால், அதுல ஒருத்தர் குறை வச்சிருக்கிறாரு தொழுகின்ற விஷயத்துல, சீசன் பறவை மாதிரி தோணும் போதெல்லாம் தொழுகிறது, மற்ற நேரத்திலாம் காண போயிடுறது, இப்படி ஒரு நிலையில் இருக்காருன்னு சொன்னார், அவருடைய எல்லா அமல்களும் ஃபசாதாகித்தான் இருக்கும். இது அல்லாஹ்வின் தூதருடைய வாக்கு, இதை யாருமே மாற்ற முடியாது. அப்படி முஸ்லிம்களாகிய நாம் தொழுகையினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான மாதம் இது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்தும் தொழுகையோடைய விஷயத்தில் நாம் அலட்சியமாக சிலதெல்லாம் பார்க்கிறோம். அவங்க எப்படிதான் அந்த மனநிலை அவர்களுக்கு இருக்கின்றது என்று நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையினுடைய விஷயம் வரும் பொழுது நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு நோன்பு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு இஃப்தார்ல நோன்பு திறக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. நோன்பு என்பதே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவராக வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அப்படி அந்த இறையச்சம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும். அதுல சிறந்தது தொழுகை. அந்த தொழுகையே இல்லாம நோன்பு வச்சு யாருக்கு என்ன பயன்? உங்களுடைய உடல் வேணாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் நிரந்தரமான கிடைக்கக்கூடிய அந்த பயன் என்பது யாருக்கு கிடைக்க போகுது? அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுக்கணும் என்பதற்காக, அதாவது இப்படி மாற்றி சொல்லலாம், நமக்கு நன்மைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதத்தை உருவாக்கி அதுல ஷைத்தான்களை கட்டி போட்டு நமக்கு இரவு வணக்கம், காலையில நோன்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கும் பொழுது, அந்த அல்லாஹ்வே நம்ம ஏன் அல்லாஹ் நீ தேவையில்லாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் எப்படியும் இது பண்ண மாட்டேன்னு என்று சொன்னால், நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றோம், என்னுடைய முதலாளி எனக்கு ஒரு வேலை சொல்றாரு, இதை செஞ்சாகணும்ப்பான்னு, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நீங்க ரூல்ஸ் எல்லாம் வைங்க, நான் பிரேக் த ரூல்ஸ் அப்படி இருப்பேன் என்று சொன்னால் அடுத்த நாளில் அவர் டெர்மினேட் ஆவார். ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டார். ஆனா அல்லாஹ் நமக்கு கிருபையோடு இருக்கின்றான். ஏன்னா அல்லாஹ் ரப்பு ரஹ்மான், அவன் நம்ம அழிக்கணுன்றதுக்காக படைக்கல, நம்மளை துன்புறுத்தணும் என்பதற்காக அவன் நம்மளை படைக்கவில்லை. நம்மளை ரசித்து அவனுடைய கைகளால் நம்மளை உருவாக்கினான். குர்ஆன் பேசுகின்றது, ரசித்து உருவாக்கினான். அவனுடைய ஹலீஃபாவாக நமக்கு பொறுப்பு கொடுத்தான். மலக்குமார்களுக்கு என்னுடைய ஹலீஃபாவை நான் படைக்க போறேன், என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கிறேன். ஆசையாசையை நம்மளை படைத்தான், ஆசையாசையாக நம்ம குர்ஆனை கொடுத்தான், ஆசையாசையாக நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்தான். நம்முடைய நெருக்கத்தை வேண்டுவதற்காக இந்த மாதத்தில் நம்ம கொடுத்திருக்கின்றோம். சதக்கானுடைய விஷயம் வரும்பொழுது முஸ்லிம்களாகிய நாம் ரொம்ப பலகீனமா இருக்கும். அது தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய நம்ம செலவு பண்றோம். நமக்கு தெரியும் நாம் எதுக்கு நாம் செலவு பண்ணிக்க முடியும். ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுக்காக நம்ம செலவு செய்யறதை விட நமக்காக தானே அதிகமாக செலவு செய்வோம். அந்த மாதத்துலாம் புதுசாக நம்ம துணிமணிகளை வாங்குவோம், இஃப்தார்களுக்கான செலவு இருக்கும், சஹருக்கான செலவுகளாக இருக்கட்டும், மற்ற இதர செலவுகளாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். யாருக்காக? அதெல்லாம் நமக்காக நம்ம செய்வோம். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது நாம் கணக்கு பார்க்கின்றோம். கணக்கு பார்க்க வேணாம்னு யாரும் சொல்லவில்லை, அப்படியே மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடணும்னு யாரும் சொல்லவில்லை. ஆனால் மனநிறைவாக கொடுக்குற அந்த சதக்காக்கு தான் மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கு. ஹதீஸ் பேசுகின்றது, மனநிறைவாக நாம் எத்தனை சதக்காக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்றோம். சகோதரர்கள், இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சதக்கா செய்வதாக இருக்கட்டும், தொழுவதாக இருக்கட்டும், இது நமக்கானது, கூலி கொடுக்க போறது அல்லாஹ். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதற்காக இன்வெஸ்ட் பண்றோமோ, முதலீடு செய்கின்றோமோ, அதை விட அதிகமான பலனை நாம் பெறுவோம் என்ற கூறிய முதல் குத்பா நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது.
வாழலை செய்தினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹி. சகோதரர்களே, நாம் தொழுகையினுடைய விஷயத்தை பற்றி பேசினோம். தொழுகை எப்படி தொழுகிறோம், ஜகாத்தை கொடுத்து வருகின்றோமா என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேசுகின்றோம். அப்படி பேசும் பொழுது நாம் குறிப்பாக எல்லா கட்டங்களையும் பேசுகின்றோம். நம்முடைய மஸ்ஜித் நம்மளுடைய பள்ளிவாசல். அல்லாஹ்வினுடைய வீடு என்பது எல்லாருடைய வீட்டுக்கும் அவரவர்கள் உரிமையாளர்கள், அவரவர்கள் தான் ஆளுவார்கள், அவரவர்கள் தான் அதை செய்வார்கள். அது நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய வீடுன்னு வரும்பொழுது அங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வினுடைய வீடுன்னு வரும்போது அங்கே வித்தியாசம் இருக்கு. ஓனர் அல்லாஹ் தான், ஓனர் அல்லாஹ் தான், அதற்கு நிர்வகிப்பவரும் அல்லாஹ் தான். ஆனால் அதற்கான பொறுப்புகளை அல்லாஹ் இறையச்சம் உடைய ஒரு இடத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நீங்க இருந்து அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்துக்கணும். அப்படி பொறுப்பு என்று வரும் பொழுது ஒரு பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் மட்டும் அதற்கு பொறுப்பு கிடையாது. யாரெல்லாம் இறையச்சம் உடையவராக இருக்கின்றாரோ அவரெல்லாம் பொறுப்பு. தங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒவ்வொருத்தரும் நிர்வாகி தான். நிர்வாகம் செய்வது போட்டு நிர்வாகம், இதை செய்யுங்க, இதை எடுத்து அங்கே வைங்க, இதை எடுத்து இங்கே வைங்க, இது இங்கே அங்கே பிளேஸ் பண்ணுங்க, இதை தூக்கி இங்கே பிளேஸ் பண்ணுங்க, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துங்க, இன்னாரை கூப்பிடுங்க, இன்னாரை கூப்பிடாதீங்க, இந்த இடத்துல இப்படி, இது பேர் நிர்வாகம் அல்ல. இதை செயலாக தான் இருந்து மாற்றுபவர் தான் நிர்வாகி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீடு இயங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஒரு தலைவனால் இயக்க முடியாது. எல்லோரும் இங்கே குடும்பஸ்தர்கள் தான். ஒரு மாதத்திற்கான பொருளாதாரம் இல்லாமல் அந்த மாதத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு மாதம் முடிவதற்குள்ளாகவே அடுத்த மாதம் நம்ம என்னென்ன செய்யணும் இந்த மாசத்திலிருந்தே கணக்கு போடும். ஏன்னா பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குடும்பத்துக்காக செய்யணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம் அதற்கான விஷயங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய வீடுன்னு வரும்பொழுது நாம் அதற்காக எவ்வளவு ஒரு எஃபர்ட் எடுக்கணும். நம்முடைய வீட்டுக்காக நாம் எவ்வளவு செய்கின்றோம், கணக்கு பார்க்கின்றோமா? திருப்தி ஆனார்களா என்று தான் பார்க்கின்றோம். நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை செய்கின்றோம், மாற்று கருத்தே இல்லை. நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ, ஒரு சாதாரண ஒரு நபர் தன்னுடைய பையனோ இல்லை பொண்ணோ மிகப்பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் போடுற எஃபெக்டும், அவர் மாதங்களுக்கு ஆயிரங்களை சம்பாதித்து கொண்டிருப்பார், பசங்களுக்கு லட்சத்தில் ஃபீஸ் கட்ட முடியும். எப்படி? யார் த பொட்டன்ஷியல் டு டூ தட்? அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அவருக்கு அந்த திறன் இருக்கின்றது, அதை செய்வதற்கான திறன். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வீடுன்னு வரும்பொழுது இது நம்மளுடைய வீடு, நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரு குடும்பமா சேர்ந்து நாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொன்னால், வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் உழைச்சாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். அத்தா சரியில்லாம இருந்து அம்மா பிள்ளைங்க மட்டும் சரியா இருந்தா குடும்பம் நல்லா இருக்காது, குழப்பமாயிடும். அத்தா சரியா இருந்து அம்மா சரியில்லாம குடும்பங்கள் இதா இருக்காது. பசங்க சரியில்லை, அத்தா அம்மா சரி, குடும்பம் நல்லா இருக்காது. இதெல்லாம் இயல்பாக தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மஹல்லாவில் நாம் இருக்கின்றோம், அந்த ஒரு மஹல்லாவிற்காக நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுப்பது என்பது, அப்பொழுதுதான் அந்த மஹல்லா செழிப்பாக இருக்கும். சகோதரர்களை நாம் பல இடங்கள்ல பார்க்கிறோம், எந்த மஹல்லாவிலும் பணக்காரர்கள் இல்லாமல் இல்லை, பண வசதி படைத்தவர்கள் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் எல்லா மஹல்லாலையும் வச்சிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மஹல்லாவை சார்ந்தவர் சிலர் தெரியாமல் அறியாமலும் தெரிந்தே செய்கின்றவர்கள் தவறுகள். நான் அவரை பத்தி பேசல இந்த இடத்துல. ஆனால் உண்மையிலேயே தேவை உடையவர் அங்க இருக்கின்றார். அவருடைய உடல்நலத்துக்காகவோ, இல்லை அவங்களோட குடும்பத்தினுடைய திருமணத்திற்காகவோ, இல்லை அவங்க பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காகவோ, இல்லை அங்க இருக்கக்கூடிய மதர்சாவுக்காகவோ, இல்லை அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய கட்டுமாடு பணிக்காகவோ, இல்லை அதனுடைய தேவைக்காகவோ ஏதோ ஒரு மஹல்லாவில் துண்டை பிடித்து நின்று கொண்டிருக்கிறார். நம்ம உம்மத் இங்கேதான் தோக்குகின்றது. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளை பக்கத்து வீட்டுல போய் தனக்கான தேவையை கேட்க விடுவோமா? அதற்கான முயற்சி அந்த மாதிரி நம்ம பிள்ளை, அது நம்மளுடைய கௌரவம். இதுல நம்ம கௌரவப்படணும். ஆக்சுவலா நம்மளோட பிள்ளைகளை நம்ம வெளியே அனுப்ப மாட்டோம். நான் இருக்கேன்டா உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் சொல்வார்கள். நீ ஏன் வெளியே போய் கேட்கிற? நீ எப்படி ஏன் வெளியே போகணும்? என்ன ஆனாலும் சரி உனக்காக நான் செய்வோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வீடு என்று வரும் பொழுகின்றது,
நாம் அதில் சற்று குறைகளை வைக்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான், நம்முடைய செயல்களை பார்க்கின்றான். சமியான் பசீர், நம்ம ரகசியமாக வெளிப்படையாக பார்ப்பதையும் கேட்பதையும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கான். இன்னகு அலிமும் பிதாத்தி சுதுர், உள்ளங்கள்ல என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஊருக்கு தெரியாம இருக்கலாம், நல்ல ஆண்டு கணக்கான நண்பர்களா இருப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு என்ன யோசிக்கிறான் அப்படின்றத இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தெரியாம இருக்கலாம். உனக்கு படைச்ச ரொம்பக்கு தெரியும். நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க, என்ன உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சகோதரர்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் பனல்லாஹி பனலில்லாஹி, அல்லாஹ்விற்காக மஸ்ஜிதன், ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புகின்றார் என்று சொன்னார். வலவ் க மிஃஹஸில் கதாதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அதை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி தருகின்றான், ஒரு வீடை கட்டி தருகின்றான் என்றும் வருகின்றது, மாளிகை கட்டி தருகின்றான் என்றும் வருகின்றது. மாற்று கருத்தில் அல்லாஹ் நாடக்கூடியவன், அல்லாஹ் அதையும் இது சிறப்பாக்கி தருவான். இந்த ஹதீஸ்னுடைய விரிவு வரும்போது சொல்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுக்காக ஒரு வீடு கட்டினா தானே அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகை கட்டி தருவான், அந்த அளவுக்கு எனக்கான பொருளாதாரம் இல்லை, அப்படி இந்த ஹதீஸை எடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள். நீ அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு ரூபாய் நீ செலவு செய்தால், ஒரு ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது. பாக்கெட்ல ₹1 தான் இருக்குது, பாக்கெட்ல ₹10 தான் இருக்குது, அடுத்த வேளை சாப்பாடுக்கு காசு இல்லை, அந்த நபர் ₹10 கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நபரால ₹1000 ஆயிரக்கணக்கில் பள்ளிவாசலுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் பாக்கெட்ல இருந்து ஒரு ₹10 எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா இரண்டுக்கும் அல்லாஹ் வித்தியாசம் இருக்கு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கஞ்சன் அல்லாஹ்வின் விரோதி ஆவான், அதுவும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கஞ்சன் எனப்படுகின்றவன் இன்னும் அல்லாஹ்வுடைய விரோதி ஆவான். சகோதரர்கள், அப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் என்றைக்குமே இருந்து விடக்கூடாது சகோதரர். இது ஒரு குறையாகவோ இல்லை ஒரு இதுவாகவோ என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மளுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீடு என்பது நம்மளுடைய வீடு. நம்மளுடைய வீட்டுடைய கண்ணியத்தையும் அதனுடைய மாண்பையும் நாம் யாரிடத்திலும் அடமானம் வைக்க மாட்டோம். யாரிடத்திலும் கொடுத்து நீ என் வீட்டுக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கே நாம் போக மாட்டோம். நம்மளை உயிரை கொடுத்தாவது அந்த வீட்டை நாம் பாதுகாப்போம், நம்மளுடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்போம். சகோதரர், ஒரு மஹல்லாவாசிகள் எல்லோரும் ஒரு குடும்பம் சகோதரர்கள். அவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சேர்த்து கட்டியதுதான் ஒரு வீடு. இதுல நீ பெரியவன், நான் பெரியவன், நீ அதை செய்யணும், நான் இதை செய்யணும் என்பதெல்லாம் கிடையாது. பள்ளிவாசலுக்காக ஒரு விறகு கட்டுகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் சரி, பள்ளிவாசல் நிர்வாகி அல்ல, அந்த ஓரமா ஒரு தூசி இருக்கு, தொடப்பத்தை எடுத்து பெருக்கினாலும் சரி, என் வீட்டை பார்த்துக்கிறேன், என் ரப்போடைய வீடு, என் சக்திக்கு என்னால் உடலாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு உதவியை நான் செய்கின்றேன் என்று சொன்னால் சகோதரி, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம்மின் மீது விழும். அவன் அல்லாஹ் பாப்பா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் எந்த ஒரு பொறுப்பிலுமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நபர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஓடி வரேன் அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக, நான் பணிகளை செய்கிறேன், எனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் சொன்னால் அல்லாஹ் எப்படி பார்ப்பான் என்று யோசித்து பாருங்கள். இவன் எந்த ஒரு பதவிக்காகவும் ஆசைப்படவில்லை, எந்த ஒரு குறைகளையும் கண்டுபிடிக்கல, எந்த ஒரு ஃபசாதையும் ஏற்படுத்தலை. இதெல்லாம் நடக்கின்றது இங்கே மட்டுமில்லை, எல்லா பள்ளிவாசல்களும் இது நடக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. இது எல்லாம் தாண்டி இவ்வளவு சில பேர் குழப்பம் செய்யலாம், அல்லாஹ் அலம், சில பேர் அதுல மாற்று செய்யலாம், ஒரு ஒத்துமை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டி நீங்களும் வேணும், நீயும் வேணும், எல்லாம் வேணும் சேர்ந்து ஒரு நேரான ஒரு கோட்டுல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அல்லாஹுக்காக ஒரு உதவி அவர் செய்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹுக்கு விருப்பமானவர். பள்ளியுடைய தலைவர் கூட அல்லாஹுக்கு விருப்பமாக இருக்க மாட்டான், ஆனா அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டன் அவன் அல்லாஹுக்கு விருப்பமாக மாறுவான். அவனுக்கு அல்லாஹுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் துன்யாவிலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் இவர் அடையாத பதவிகளை அவர் அடைவார். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் கூலி கொடுக்க போறது அல்லாஹ் தான். அவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என் வீட்டிற்காக உதவி செய்தார், தொண்டு செய்தார். அவனுடைய தேவையெல்லாம் நான் அவனை கருணையோட பார்த்தேன், நான் அவனுடைய அமல்களை பொருந்தி கொள்ளணும். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் செஞ்சான், காசு இல்லாத நேரத்தில் பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் உடல் ரீதியாக உதவி செய்தான், செய்திகளை வெளியே சொன்னான், மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைத்தான். அவனுடைய தேவையெல்லாம் நானா இருந்தேன். இப்ப நான் தான் அவனுக்கு கொடுக்கணும், அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். பதவிகளுக்காக இதுக்காக அதுக்காக ஓடியவர்களை அல்லாஹ் அதை துன்யாவிலே கொடுத்துருவான். எதுக்காக ஓடினாலும் துன்யாவிலே கொடுத்துருவான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உன் வீட்டுக்காக நான் இதையெல்லாம் செய்தேன், நான் அதெல்லாம் செஞ்சேன்னு போய் கேட்டா, நீ செஞ்சதுக்கு நான் கொடுத்துட்டேன் துன்யாலேயே. நீ எதுக்காக செஞ்ச? பதவி வேணும்னு ஆசைப்பட்டு செஞ்ச, பொருளாதாரம் வேணும்னு ஆசைப்பட்டு செஞ்ச, இதுக்காக தான் நீ செய்தாய், துன்யாவிலே கொடுத்துட்டேன், மறுமையில் உனக்கு எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் நம்மளை புறம் தள்ளிவிடக்கூடாது சகோதரர்கள்.
இங்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு சொல்லுங்கள், இது நம்முடைய வீடு, நாம் ஒவ்வொருவரும் குடும்பம், ஒருத்தர் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் ஒருத்தர் சகோதரர்கள். போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உதவி செய்ய வேண்டும் சகோதரர்கள், போட்டி போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும். நம்முடைய பொருத்தம், நம்முடைய தேடல் எல்லாம் அல்லாஹ்வாகத்தான் இருக்க வேண்டும். இங்கிருந்து பல ஹாஃபில்கள் உருவாக வேண்டும், இங்கிருந்து பல ஆலிம்கள் உருவாக வேண்டும். நாம் ஒரு கடினமான ஒரு காலத்தில் இருக்கின்றோம். கேரளா ஸ்டோரி 2 ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களான்னு தெரியல. அதில் ஒரு சில சம்பவங்கள்லாம் வருகின்றது, இதெல்லாம் பேச வேண்டும். மாற்று மத சகோதரர்களை நாம் மாட்டிறைச்சி உண்பதற்காக துன்புறுத்துவதை போல காட்சிகள் வருகின்றது. இங்க எத்தனையோ முஸ்லீம் பீஃப் சாப்பிடாமலே இருக்கிறாங்க, பிடிக்காது என்று சொல்லி. நேற்று ஒரு கேரளால சைனுத்தீன் ஒரு நபர், என்னன்னா கேரளாவினுடைய பாரம்பரியமான ஒரு ஃபெஸ்டிவல் அங்க நடக்குது, அதுக்கு யானையை வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அப்படி எடுத்துட்டு வந்த அந்த நபர் இஃப்தாருடைய நேரம் வருகின்றது, அந்த யானைக்குடைய காலுக்கீட்டியே உட்கார்ந்து வாழைப்பழத்தை உரித்து நோன்பு திறக்கின்றார். இந்த காணொலி வருகின்றது. முஸ்லிம்களாக நாம் அப்படித்தான் இருக்கின்றோம். இன்னும் ஆபாசமான காட்சிகள், மாற்று மத சகோதரர்களிடம் வன்கொடுமை செய்வதை போல காட்சிகள். இங்கிருந்து வந்திருக்கு தைரியம். அவங்கள கேட்டா அவங்க 10 கூட்டத்துல நின்று பேசுவாங்க. ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு பெட்டிஷன் போட மாட்டாங்க, 10 இம்ப்ளைடு பெட்டிஷன் வரும். இந்த ஜமாத் தலைவர் ஒருத்தர், அந்த ஜமாத் தலைவர் ஒருத்தர், அவர் சொல்லுவார்கள். அப்படிதான் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒத்துமை இல்லை. சகோதரத்துவம் இருந்தால் தானே ஒத்துமை வரும். நாம் அல்லாஹ்வை நெருங்குவதில் தான் போட்டி போட வேண்டும் தவிர, அதை தவிர்த்து நாம் எதுக்காக போட்டி போட்டாலும் இந்த மாதிரியான நஷ்டங்களை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டே இருக்கும் சகோதரர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ரப்பு ஒருத்தர், அல்லாஹ் ஒருத்தன், நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன், நம்முடைய மார்க்கம் தீன், நம்ம எல்லோரும் நிற்க போற நாள் கியாமத், எல்லாமே அல்லாஹ் ஒண்ணுதான் வச்சிருக்கான். நமக்குள்ள எதுக்கு பிரிவினை, நமக்குள்ள எதுக்கு ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ் நமக்கு போதுமானவன் சகோதரர்கள். எனவே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நாம் சகோதரர்கள், நாம் தான் நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்து கொண்டும் வெளியே போயிடக்கூடாது. அந்த ஒரு மன எண்ணத்தோடு நாம் இனி வரும் காலங்களில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. நம்ம பள்ளிவாசலை தாண்டி மஹல்லால யார் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அவங்க நம்ம போயிட்டு கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளாவே நேரில் போய், என்ன பிரச்சனை உனக்கு, கல்விக்கு உதவி வேணுமா, கைடன்ஸ் வேணுமா, திருமண விஷயமா, இல்லை வேற ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை, நம்மளாகவே போய் செய்யணும். நம்ம ஒருத்தரால முடியலன்னு சொன்னா 10 பேர் சேர்ந்து போய் செய்யணும். இந்த மாதிரி நம்முடைய சமுதாயம் மாறியது என்று சொன்னால், உலகில் எந்த மூலையிலும் ஒரு முஸ்லீம் மீது கை வைக்க ஒருத்தன் பயப்படுவான். அவன் அடிச்சா 100 பேர் வருவாங்க என்று சொன்னால், நாம் 313 பேர் தான் இருந்தோம் பதிலில். 1000 காஃபிர்கள் இருந்தார்கள், தோற்கடிக்க முடிந்ததா? எர்முகோட யுத்தத்தில் நாம் 40,000 பேர் தான் இருந்தோம், 2 லட்சம் பேர்கள் இருந்தார்கள், தோற்கடிக்க முடிந்ததா? மௌத்தாவுடைய யுத்தத்தில் வெறும் 3000 பேர் தான் இருந்தோம், 1 லட்சம் பேர் இருந்தார்கள், தோற்கடிக்க முடிந்ததா? நம்மளை எதுலையுமே தோற்கடிக்க முடியாது. நமக்கு தேவை ஒத்துமை, நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய நினைவு, நமக்கு தேவை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. இது எல்லாம் இருந்தால் நாம் என்றும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கவே மாட்டோம் சகோதரர்கள். இன்னல்லாஹ் யஅமுரு பில் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா அஅலா வஅஸ்ஸ வஜல்ல வதம் வக்வா வஅக்பர் வல்லாஹு யஅலமு பிமா தஸ்னஊன்.